மயிலாடுதுறை சந்திப்பு 1வது நடைமேடை. சோழன் வண்டி. அதில்தான் நான் அமர்ந்தேன் சென்னை எக்மோர் செல்வதற்காக. நான் அமர்ந்த இருக்கையில் 2 பேர் இருந்தார்கள். ஒருவர் சீர்காழி போவதற்காக இருக்கிறார். கொஞ்சம் குண்டாக இருந்தார். அவர் பிராமணர் போல தெரிந்தது. இன்னொருத்தர் நாமம் போட்டிருந்தார். எல்லாமே 60 வயது கடந்தவர்கள் தான். அவர் எங்கிருந்து வருகிறார் என்று தெரியாது. ஆனால் கடைசியாக அவர் சென்னை எழும்பூரில் இறங்கினார். அவருக்கு ஒரு நமஸ்காரம் சொல்லிவிட்டு அவரை அனுப்பி வைத்தேன். எங்களுக்குள்ளரே ஒரு உரையாடல் தொடங்கியது. சோழ நாடு சோறுடைத்து என்று அவர் தொடங்கினார். அவர் தஞ்சாவூரிலிருந்து வந்திருக்க வேண்டும் என்று கருதுகிறேன். வைத்தீஸ்வரன் கோயில் வரை நாங்கள் பேசிக்கொண்டே வந்தோம். துன்பம், வாழ்க்கைக்கு துன்பமே, துன்பத்தை பற்றி சொன்னார். ஆமாம், துன்பத்திற்கு காரணம் 3 விதமான துன்பங்கள் இருக்கிறது என்றேன். எக்ஸாக்ட்லி அதே தான் அப்படிங்கிற மாதிரி நல்ல உரத்த குரலில் சொன்னார். அப்புறம் அவர் சொன்னார், புத்தம் சரணம் கச்சாமி, தம்மம் சரணம் கச்சாமி, சங்கம் சரணம் கச்சாமி. அவரே சொன்னார். ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. நான் புத்த மதத்தை பின்பற்றவன், அதுபோல் மகாவீரர்களுடைய சமண மதத்தையும் பின்பற்றுபவன் என்று சொன்னேன். அவர் நாமக்காரர் சொல்கிறாரு, எனக்கு நான் வேதம் படிச்சிருக்கேன், உபநிடதங்கள் படிச்சிருக்கேன், அதனுடைய எல்லா இதுவும் எனக்கு தெரியும். ஆனால் தெரிஞ்சுக்கிட்டதை நான் மறுத்து பேச மாட்டேன், அதுக்கு பதில் எதுவுமே நான் சொல்ல மாட்டேன். ஏனென்றால் கேட்கக்கூடாது, அதுக்கு எதிராக எந்த கேள்வியும் கேட்கக்கூடாது என்று சொன்னார் அவர். நான் தொடங்கினேன். சாக்ரட்டிஸ் என்பவர் ஒருவர் இருந்தார். அவர் கேள்விதான் கேட்பார். கேள்வி கேட்டால்தான் விடை கிடைக்கும். இல்லை என்றால் கேள்வியை கேட்க வேண்டால் கேட்டதையெல்லாம் அதையே ஏற்றுக்கொண்டு போனால் அங்கே எப்படி அறிவு வளரும் என்று எங்களுக்குள்ளே ஒரு விவாதம் இல்லை, எங்களுக்குள்ளே பேச்சு. அவர் அதை ஆமோதித்தார். எனக்கு பின்னாடி இருந்தவர் ஆமோதித்தார். ஆமாம் என்றவர். இப்படித்தான் எங்களுடைய உரையாடல் அங்கே தொடங்கியது. அதுக்கப்புறம் வைத்தீஸ்வரன் கோயில் வரைக்கும் அவர் பேசி கொண்டு வந்தார். சீர்காழி வந்து இறங்கி போகிறேன் என்று சொன்னார். அப்படியே கை காமிச்சு விட்டு விட்டேன். அதற்கப்புறம் இவருக்கும் எனக்கும் எந்த விதமான பேச்சுவார்த்தைகள் இல்லை. ஒருவரை பார்த்து கொண்டிருந்தோம். அப்படியே எக்மோர் வந்தது. இறங்கி அவருக்கு ஒரு நமஸ்காரம் சொல்லி வருகிறேன் என்று சொல்லி வந்து விட்டேன். நான் எதை சொல்கிறேன் என்றால், வாழ்க்கைக்கு இந்த வேதமோ அல்லது உபநிடதங்களோ அதற்கு சார்பான எந்த விஷயமும் வாழ்க்கைக்கு உதவாது. தெரிஞ்சு வச்சுக்கலாம், அவ்வளவுதான். ஆனால் வாழ்க்கைக்கு எது தேவை? 3 தேவைகள் தானே. அது வேதம் தருமா? தராது. வேறு எந்த நூலாக இருந்தாலும் அறிவை வளர்த்து கொள்ளலாம். ஆனால் உழைப்பு இல்லாமல் எந்த உணவும் நமக்கு கிடைக்காது. உழைத்து தான் வாழ வேண்டும். உழைப்பதற்குத்தான் நாம் படிக்கிறோம், வேலைக்கு போகிறோம், சம்பாதிக்கிறோம். அதை வைத்து எல்லாவற்றையும் நாம் எல்லா தேவைகளையும் பூர்த்தி செய்து கொள்கிறோம். இதுதான் வாழ்க்கை. நமக்கு வேறு எதுவும் திருக்குறள் இருக்கிறது, அது நம்ம வாழ்க்கைக்கு பயன்படுத்தலாம். ஆனால் அது சோறு போடுமா என்றால் போடாது. அன்னம், யாருக்கு பணம் இருக்கிறதோ, யாருக்கு அன்னதானம் செய்ய விரும்புகிறார்களோ அவர்களுக்குத்தான் அது போய் சேரும். சிலர் சொல்வார்கள், நீ அன்னதானம் செய்வதற்கு உனக்கு கொடுப்பன வேண்டும் என்று. அப்படி அல்ல. நீ நினைத்தால் யாருக்கு வேண்டுமானாலும் கொடுக்கலாம். வேண்டியது நல்ல எண்ணங்கள் தான். என்னிடம் இருக்கிறது. அங்கே உதவி கேட்பவர்கள் பார்க்கிறோம். முடிந்தால் அவருக்கு முடிந்த உதவியை செய்யலாம். இதற்கு நமக்கு அவர் தர வேண்டும், இவர் தர வேண்டும், அவருடைய இது அனுமதி இருந்தால்தான் இதையெல்லாம் செய்ய முடியும் என்று சில பைத்தியக்காரர்கள் போல் சில பேசுகிறார்கள்.
அதுதான் வெறுப்பாக இருக்கிறது. அதுபோல் கோயிலுக்கு போக வேண்டும் என்றால் அவர்கள் அனுமதி கொடுத்த இறைவன் அனுமதி கொடுத்தால்தான் என் கோயிலுக்கு போக முடியும் என்று முட்டாள்தனமான பேச்சு. அதெல்லாம் எனக்கு வெறுப்பாக இருக்கும். பலர் அப்படித்தான் எழுதுகிறார்கள். ஒரு கோயிலிலே தல வரலாறு என்றால் இங்கே ராமர் வந்து வழிபட்டார், சிவன் வந்து வழிபட்டார் என்று சொல்கிற எந்த காலத்தில் ராமனும் அல்லது சிவனும் அல்லது கிருஷ்ணனும் எங்கே வந்தார்கள்? அவர்களெல்லாம் ராமாயணத்திலும் மகாபாரதத்திலும் இருக்கக்கூடிய ஒரு பாத்திரங்கள் தான். அவர்கள் வந்தார்களா? கதையில் வரக்கூடிய பாத்திரங்கள். அவர்கள் எப்படி வர முடியும்? சிலர் முட்டாள்தனமாக இப்படித்தான் பேசுகிறார்கள். இவர் ராமன் வந்து வழிபட்ட இடம், ராமேஸ்வரத்திற்கு வழிபட்ட இடம், சிவன் வந்து இங்கே வழிபட்ட இடம் அப்படின்னு ஒவ்வொரு சிவன் கோயிலை வச்சு சொல்லுவாங்க. அதெல்லாம் முட்டாள்தனமான பேச்சு. இதெல்லாம் கற்பனையான விஷயங்கள் தான். அதனால்தான் திருவள்ளுவர் சொல்வதை நான் அடிக்கடி சொல்லுவேன். என்னென்றால், அறம் பொருள் இன்பம் 3 தான் வாழ்க்கை. உன் வாழ்க்கையை இன்பமாக அமைக்க அறமாக பொருளை சேர்த்து கொண்டு வாழ்க்கை நடத்த வேண்டும். அதுதான் அறம் பொருள் இன்பம். ஆனால் ஏனோ இன்பத்தை 3வது இடத்தில் வைத்து விட்டார்கள். நீ இன்பத்தை பெற வேண்டும் என்றால் ஒரு குடும்பம் வேண்டும், மனைவி வேண்டும், பிள்ளைகள் வேண்டும். அதற்கு அந்த நீ செய்யக்கூடிய விஷயங்களை செய்வதற்கு காரியங்களுக்கு தர்மம் வேண்டும், அதற்கான பொருள் வேண்டும். அதுதான். அதனால் இன்பம் பொருள் தர்மம் அப்படித்தான் சொல்ல வேண்டும். அறம் பொருள் இன்பம் இப்படித்தான். இன்பம் பொருள் அறம் இப்படித்தான் மாற்றி சொல்ல வேண்டும். இது எனது கருத்தாகும். ஏற்புடையதாக இருக்கும், ஏற்புடையது இல்லாமலும் இருக்கும். ஆனால் எனது கருத்து இவ்வளவுதான். ஏனென்றால் நான் ஒரு பகுத்தறிவாளன். எல்லாவற்றையும் காதால் கேட்டுக்கொண்டு ஆம் ஓம் என்று சொல்லி போவது அல்ல. படித்தவன், சிந்திப்பவன். பல சித்தர்கள் என்ன சொன்னார்கள் அதையெல்லாம் கொண்டு ஆராய்ந்தால் நமக்கே புரியும். அதனால்தான் இப்படி நான் இதெல்லாம் சில நேரம் வெகுண்டு பேச வேண்டி இருக்கிறது. எனவே இந்த பதிவை நான் நிறைவு செய்கிறேன் இத்துடன். இது பல்லவன் சாலை, திருவிக்கா நகர், கென்னடி ஸ்கொயர் போக வேண்டும். அவ்வளவுதான்.